ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஜகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிக்கன் ரைஸ் பேப்பர் ரோல்ஸ் எப்படி கிறிஸ்பியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடான பிறகு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சோண்டு ஃபைனாக சாப் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிட்ட பிறகு இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ரெட் சில்லி பவுடர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர். அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் மிக்சியில் நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. அது மின்ஸ் மீட் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கடாயில் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கணும். இப்போ நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணும்போது தண்ணி விடும். ஸோ இங்கே அந்த ஸ்டஃபிங் நமக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஸோ நல்லா ட்ரையாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பசலைக்கீரை, அதாவது ஸ்பினச் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸு, சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்புக்காக கொஞ்சோண்டு நான் லெமன் ஜூஸ் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இறக்கும் போது கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனோட ஃபில்லிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இந்த சிக்கன் ரைஸ் பேப்பர் ரோல் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பீனட் பட்டர் டிப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் பீனட் பட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரன்ச்சி பீனட் பட்டர் அப்படி இல்லைனாக்கா ஸ்மூத் பீனட் பட்டர், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் லைட் சோயா சாஸ் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஹாட் சில்லி சாஸ் நான் இங்கே ஸ்ரீராச்சா நான் இங்கே சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் கார்லிக் பவுடர். இந்த பவுடர்ஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணுங்க. கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஸ்மூத் டிப் நமக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதுதாங்க அந்த ரைஸ் பேப்பர் ரோல்ஸ். இது ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குதுங்க. இப்போ ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, நம்ம ரெடிமேடாகவே அதே மாதிரி தான் இது ரைஸ் பேப்பர் ரோல்ஸ். இதுவும் ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குது. இந்த மாதிரி ரைஸ் பேப்பரில் செஞ்சுருப்பாங்க, ரவுண்டாக இருக்கும். ஒரு தட்டில் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன வெஜ்ஜீஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், ஆனியன்ஸ், குக்கும்பர், லெட்யூஸ், அதெல்லாம் அவகாடோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷீட்டை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த தண்ணியில் 2 பக்கமும் டிப் ஆகிற மாதிரி ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ இது ஒரே ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு டிப் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃபில்லிங் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துட்ட பிறகு மேலே நம்ம சிக்கன் சேர்த்துக்கணுங்க. இந்த சிக்கன் நல்லா ஆறி இருக்கணுங்க. சுட சுட சேர்த்துடாதீங்க. நல்லா ஆறின சிக்கனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் நம்ம ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க. ஸோ சைடில் 2 பக்கமும் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல்ஸ் மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் ரோல் பண்ணும்போது பார்த்து மெதுவாக ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால் நம்ம பார்த்து மெதுவாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே என்ன இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் 2 ரைஸ் பேப்பர் ஷீட்ஸை தண்ணியில் டிப் பண்ணி இதே மாதிரி வெஜ்ஜீஸ் அதுக்கப்புறம் சிக்கன்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா ஈஸியாக ரோல் பண்ணுறதுக்கு வரும். அதே மாதிரி இந்த ரோல்ஸை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ஏன்னா வெஜ்ஜீஸ் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சிக்கன் குக் பண்ணியிருக்கு, ஆறி இருக்குது. ஸோ இது நம்ம சம்மரில் இருந்தது அப்படின்னாக்கா அதே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரை பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.
இந்த ரைஸ் பேப்பர் ரோல்ஸை எப்படி நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தட்டில் நான் வந்து இங்கே செசமி சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது எள்ளு. அந்த எள்ளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ரைஸ் பேப்பர் ரோல்ஸ் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி பேனில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, பேனில் தான் ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் இருக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் குக் ஆகிற மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இது நல்லா குக் ஆகிடுச்சிங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை வந்து நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம வந்து சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து அந்த டிப்பில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. ஹோப்ஃபுல்லி இந்த கிறிஸ்பியான சிக்கன் ரைஸ் பேப்பர் ரோல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். See you next video. Take care.